வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி உங்கள் மகா கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி ரசம் என்னோடய ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கிண்ணத்தில் புளியும் தக்காளி பழமும் தண்ணி ஊற்றி தனியாக வச்சுக்கணுங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுக்கணும். அதில் வந்துட்டு வத்தல், மிளகு, சீரகம், கொத்தமல்லி விதை, வெந்தயம், பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி தலையோட தண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் கொரகொரன்னு அரைச்சிக்கணும். ஏன் கொத்தமல்லி தண்டு யூஸ் பண்ணியிருக்கேன்னா அது நல்லா வாசம் கொடுக்குங்க ரசத்துக்கு. அப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கணும். அந்த கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கணுங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுக்கணும். இந்த வறுக்கும்போது செம்ம வாசமாக இருக்குங்க. அப்புறம் தக்காளி பழத்தை பிசைஞ்சு இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். புளியும் கரைச்சி இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிட்டு மஞ்சப்பொடியும் காயப்பொடியும் சேர்த்துட்டு ஒரு கிண்டிட்டு அடுப்பை சிம்மில் வச்சே கொதிக்க விடணும். அப்போது இந்த பார்த்தீங்களா, இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு கொதி வந்த உடனே கொஞ்சம் போல் தேவையான அளவுக்கு உப்பையும் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு ஒரு கிண்டி அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க. அதுக்கு மேலே கொதிக்க விடக்கூடாது. அப்புறம் இதை சூடான சாதத்துக்கு இந்த ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். பாய்.